அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இஸ்லாத்துக்கு வரும்போது என் பேர் பிரியதர்சன். யோகேஷ் நிக்ஷன் என்னுடைய ஆரம்ப பெயர். ಪೊಡಿಮರಕ್ಕಳ ಗುರುನ್ವಾನ್ಸರಾಗಿ ಸತ್ಯ ಅಮೋತ್ ಇಂದಿವರ ಪೆರೇರಾ. ಪ್ರದೀಪ್ ಕುಮಾರ್, ரவி, துவாரகன், சஞ்சீவன், ஜெகதீஸ்வரன். ஒரு ஹிந்து ஃபேமிலியில் பிறந்தவன் தான் நான். இந்து மதத்துடைய அனுஷ்டானங்களை வழிபாடுகளை ரொம்ப உறுதியாக பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன் நான். ரொம்ப ஆழமான இந்து மத சம்பந்தமான அறிவுகள் உள்ள படிச்சிருக்கிறதால நான் ரெண்டு மதங்களையும் என்ன செய்தேன் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாச்சு. அப்போ நம்ம விளங்கினோம் இந்து மதத்துடைய அந்த தியரியும் இஸ்லாத்துடைய ப்ராக்டிக்கலும் கிட்டத்தட்ட ஒரே அமைப்பில் போகிறத நான் பார்த்ததால் இறுதியாக இஸ்லாத்துக்கு வரணுமென்ற ஒரு நிலப்பாடு எடுத்து 1992 ஆண்டு அட்வான்ஸ் லெவல் எடுத்து முடிஞ்சு ஒரு 2வது வருஷம் 1990 அட்வான்ஸ் லெவல் எடுத்தேன். அந்த 2வது வருஷம் நம்ம என்ன செய்தோம் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். நான் 2002 ஆண்டு ஓதி முடித்து இலங்கைக்கு வந்தோடனே நேராக என்னோடய அப்பாயின்மெண்ட் வந்து பலாங்கோட ஐனுல் ஹுதா அரபி காலேஜில் என்ன செய்து இருந்தது. இப்போ அதனுடைய முதிராக வந்து நஃபர் மௌலவி அவங்க இருந்தாங்க. அவங்க தான் என்னை ஓத வைக்கிறதுக்கு தயார் பண்ணி எல்லா விஷயங்களும் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க நேராக என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ 2005 2007 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் அங்கே நான் ஒஸ்தாதாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஊரில் அக்கம் பக்கங்களில் உள்ள எஸ்டேட்டுகளில் நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இருக்கிறாங்க என்ற ஒரு தகவலும் இஸ்லாத்துக்கு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்கன்ற சில தகவல்களும் கிடைச்சிது. அப்போ நானும் என்னுடைய சில நண்பர்கள், கொழும்பை சேர்ந்த நண்பர்கள், அந்த ரிஸ்வான் பாய், இர்ஃபான், இஸ்ஸத், இப்படி ஒரு டீம் உண்டு, டாக்டர் நாசர், இப்படி நாங்கள் ஒரு டீம் உண்டு என்ன செய்தோம் அவங்கள சந்திக்கிறதுக்காண்டி அந்த எஸ்டேட் பகுதிகளுக்கு போனோம். when we visit them, we saw they are not practicing Islam. So we decided these people has to be given proper education and proper facilitation for them to learn and practice. In Velipanna, we started organizing once a month programs for them. Once a month they will come, and we also go to Velipanna. We organize bayans. Alhamdulillah, the crowd increased. But we did not see continuation of improvements in their lifestyle. நாங்கள் ஒரு மதரசா ஸ்டார்ட் பண்ணுவவங்களுக்காண்டி அப்போ அடுத்த ஜென்ரேஷனை நாம் என்ன செய்வோம் டார்கெட் பண்ணி 100% என்ன செய்வோம் அவங்கள ஒரு ஸ்ட்ராங்கான ஈமானில் இல்மில் ஒரு இஸ்லாத்தில் ஒரு உறுதியான ஒரு கூட்டத்தை என்ன செய்வோம் உருவாக்குவோம். இப்போ இந்த பிள்ளைகளை நாம் மதரசாவில் ஓத வைக்கும்போது பெற்றோர்களும் என்ன செய்வாங்க பிள்ளைகளை சந்திக்க அடிக்கடி வருவாங்க போவாங்க. மதரசாவோட அவங்களுக்கு ஒரு தொடர்பு உண்டாகும். இப்போ அவங்களுக்கும் ஈமானுடைய இஸ்லாத்துடைய தரபியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அமைக்கிறதுக்கு இது வாய்ப்பாக அமையும் என்று நாம் யோசித்தோம். ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது இந்த மதரசா வந்து ஒரு வாடகை வீட்டில் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸோடு என்ன செய்தோம் ஒரு டீச்சரை வச்சு ஸ்டார்ட் பண்ணினோம். அப்படியே ஒரு வருஷம் 2வது வருஷம் போகும்போது 40 45 50 பிள்ளையோட எண்ணிக்கை கூடிச்சுது. அப்போ நாங்கள் அந்த வீட்லேயே களிமண்ணால் என்ன செய்தோம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹட் ஒன்று என்ன செய்தோம் அதோட அட்டாச் ஒன்று நாம் அதோடய அட்டாச் பண்ணி செய்தோம் களிமண்ணால் மட்டால். அப்போவும் இடம் போதையில் செய்ய நெருக்கடி. அந்த டைமில் தான் இந்த லேண்டை வந்து இப்போ மதரசா இருக்கிற லேண்டை ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க எங்களுக்கு அதை வக்கூப் பண்ணாங்க சேர்ந்து ஊரால் பள்ளியால். அதுக்கு பின்னாடி ஹசரத் யூசுப் முஃப்தி அவங்க இதனுடைய பில்டிங்குக்காண்டி ஒரு அரபி ஒன்று என்ன செய்தாங்க எங்களுக்கு அறிமுகம் செய்து அவர்னூடாக இந்த பில்டிங்கும் என்ன செய்து கட்டப்பட்டது. ஒரு 3 ஃப்ளோரில் என்ன செய்து அது கட்டப்பட்டிருக்கு. ஆனால் மதரசாவுக்கு வந்ததிலிருந்து அல்லாவுடைய உதவியின் காரணமாக உஸ்தாத்மார்களுடைய வழிகாட்டின் பேரில் எங்களுக்கு நல்ல முறையில் பயிற்றுவிச்சு இன்றைக்கி குரானை நல்ல முறையில் ஓதுறோம், அரபு நல்ல முறையில் வாசிக்கிறோம். ஏனைய அரபு மொழியிலான புத்தகங்களை வாசித்து அதை விளங்கி அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து கொள்வதுக்கும் ஏனைய சகோதரர்களுக்கு அரபு மொழியை படித்து கொடுக்கறதுக்கு இஸ்லாமிய அடிப்படை சட்டத்திட்டங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது. என்னுடைய சொந்தக்காரர்கள்
மிச்சம் என்னோட இல்லை. ஆனால் என்னோட சொந்தக்காரர்கள் இந்த மதரசா தான் என்னுடைய வீடு, என்னுடைய சொந்த எல்லாம் இந்த மதரசான்னு தான் நான் உணர்றேன். இஸ்லாத்துக்கு புதிதாக வந்த நேரத்தில் நியத்து வச்ச குர்ஆனை பாடமாக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வோட உதவியால் நான் இந்த குர்ஆனை ஃபுல்லாக பாடமாக்கி மன்னமாக்கி முடிச்சிட்டேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரிஅஹ் மல் காரிஅஹ் வமா அத்ராக மல் காரிஅஹ் யௌம யகூனுன் தாவத்துல் ஹுதா கடந்த 20 வருடங்களில் பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கியுள்ளது. அவர்கள் பல்வேறு துறைகளில் தமது பங்களிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். கல்வி எங்களுக்கு மதரசா தந்தத்தால் இப்போ சுமாராக நான் தனியாக தான் கென்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். வயரிங் வேலை, பிளம்பிங் வேலைண்டு. இதனால் வேலை வரக்கூடிய கட்டத்தில் எனக்கு எங்களோட குடும்ப வாழ்க்கையும் வைத்து கொண்டு இதனுடைய ஒரு சைட்டுக்கும் பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு அளவில் எனக்கு சம்பாத்தியம் வந்து கொண்டு இருக்குது. மாஷா அல்லாண்டு டென்டல் டெக்னீஷியன் அந்த ரீதியால் கோர்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி கோர்ஸ்லேயும் நல்லா முயற்சி செஞ்சு முன்னுக்கு வந்தேன். இப்போ மாஷா அல்லாண்டு ஒரு நல்ல லெவலில் நிற்கிறேன். தீனோடே அப்படியே எங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்காக வேண்டி என்ன செஞ்சோம்னா, எங்களுக்கு மதரசாவில் படித்ததன் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நான் கிட்டத்தட்ட 3.5 வருஷமாக ஐடிசி ரத்னதீப ஹோட்டலில் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் செஞ்சு நிற்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூல்.